உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, ஒரு சின்ன டேட்டாக்கள் தரவுகளோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கட்சியிலுமே என்ன நடக்குது அப்படின்ற எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதனால சின்ன தரவுகளோடு இந்த காணொலியை நம்ம ஆரம்பிப்போம். அதாவது திருப்பத்தூர்ல மாதனூர் என்று சொல்லப்படுகின்ற பகுதி, அந்த பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள ஆதிக்க சக்திகளுடைய அழுத்தம் அதிகமாயிருச்சு. எங்க திமுகக்குள்ள ஆதிக்க சக்திகளுடைய அழுத்தம் மிக அதிகமாக மாறிடுச்சு. அதனால எனக்கு இந்த ஒன்றிய செயலாளர் பதவி வேணாம், நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு மாதேஷ் குமார் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, கடிதம் அனுப்பி இருக்கின்றார். சோ ஒரு விக்கெட்டு காலியா இருக்கு. இது எதுக்காக நான் பதிவு பண்றேன் அப்படின்னா, தன்னுடைய கட்சியுடைய நிலைமையே இங்க டப்பா டான்ஸ் ஆடி இருக்கு. ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இணையதள நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, அடுத்த கட்சிக்கு புத்திமதி சொல்லி இருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சியில ஆளு சானவாஸ் அவர்களுக்கு நீ ஏன் சீட்டு தரல, அவர் எவ்வளவு பெரிய ஒரு கருத்திய ஆளு தெரியுமா அப்படின்ற மாதிரி அண்ணன் திருமாவர்களுக்கு உக்காந்துக்கிட்டு வகுப்படுத்து இருக்காங்க. இவங்க கட்சியுடைய நிலைமையே டப்பா டான்ஸ் ஆடிக்க இருக்கு. இந்த நிலைமையில இவங்க மத்த கட்சிக்கு புத்திமதி சொல்லி இருக்காங்க. நீ எங்க கட்சிக்கு புத்திமதி சொல்றதுக்கிட்ட எங்க கட்சியினுடைய தலைமை எடுக்கிற முடிவு தானே எங்களுடைய முடிவு அப்படின்ற மாதிரி ஆளூர் சானவாஸ் அவர்கள் அதுபோன்று சந்தர்ப்பவாத பிஜேபியினுடைய திரைமறைவு கைகூலிகளுக்கு பதில் அளித்துள்ளார். சானவாஸ் அவர்கள் வாய் திறந்துட்டாரு. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு பொழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஏன்னா அது பின்னாடி எல்லாம் கிறுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு ஸ்டுடியோ செட்டப்ல இருக்கணும்ன்ற காரணத்துக்காக பேக்ரவுண்டுக்கு இந்த நீல கலர்ல நான் பெயிண்ட் அடிச்சு வச்சேன். ஆனா வீட்டுல இருக்கிற வாண்டுகள் என்ன பண்ணிருக்காங்க, இந்த பேக்ரவுண்டவே ஒரு போர்டு மாதிரி மாத்தி வச்சிருக்கிறாங்க. என்ன பண்ண முடியும், தடுக்க முடியுமா? சரி போ வாழ்ந்துக்க அப்படின்ற மாதிரி பெருந்தன்மையா விட்டுட்டேன். சரிங்களா? சரி ரைட்டு. சரி, ஆளு சானவாஸ் அவர்கள் இன்றைய தினத்துல காலையில ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. ஆளு சானவாஸ் அவர்களுக்கு எதற்காக சீட்டு வழங்கவில்லை, ஐயகோ நெஞ்சு பொறுக்குதில்லையே, நான் திருமானை இப்பெல்லாம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி பொங்கி கொண்டிருந்த சில நபர்களுக்கு ஆளு சானவாஸ் அவர்கள், உங்களுடைய பொங்கலை நீங்க குறைங்க, சாக்க கோர அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு தெளிவுபடுத்தி விட்டார். இந்த ஓட்டப்பானையில் நண்டு ஊர்ன மாதிரியும் ஓலப்பாயில ஒண்ணுக்கு பெஞ்ச மாதிரியும் தொடர்ச்சியா கதறிக்கிட்டே இருந்தாங்க. டே கதறாதீங்கடா, எங்க கட்சியுடைய மேட்ரு எங்களுக்கு தெரியும், நீங்க கம்முன்னு கிடங்கன்ற மாதிரி அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, அதாவது ஒரு கட்சி யாருக்கு எப்பொழுது என்ன பதவி வழங்கணும், அதாவது என்ன செய்ய முடியும் அப்படின்றத அந்த கட்சியினுடைய தலைமை தான் முடிவெடுக்கும். அந்த தலைமையினுடைய உத்தரவை ஏற்பதுதான் அறமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவை நான் ஏற்கின்றேன் என்பது போன்று சானவாஸ் அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். உள்ளபடியே சொல்ல போவதாக இருந்தா இது கொஞ்சம் தாமதமான கருத்து தான். இவர் பிரீவியஸாவே சொல்லி இருக்கணும். ஏன்னா இவ்வளவு தூரம் வளர விட்டுருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும் இன்றைய தினத்தை அவர் அறிக்கை வெளியிட்டிருப்பது என்பது வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். சோ களத்துல, அதாவது தேர்தல் களத்துல ஆளு சானவாஸ் அவர்கள் தீர்க்கமாக களத்துல இறங்கி அந்த வாக்கு சேகரிப்புல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார் அப்படின்றத நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம். எந்த விதமான பிணக்குகளும் கிடையாது. எப்படியாவது சானவாஸ் அவர்களுக்கும் திருமாவர்களுக்கும் ஒரு பிணக்கை ஏற்படுத்திடணும், சானவாஸ் அவர்களுக்கும் தொண்டர்கள் மத்தியில ஒரு பிணக்கை ஏற்படுத்திடணும் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா இந்த பிஜேபியினுடைய திரைமறைவு கைக்கூலிகள் வேலை பார்த்து இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையுமே ஆப்படிக்கும் விதமாக சானவாஸ் அவர்கள் செய்து முடித்து விட்டார். சரி, சோ அவருடைய அறிக்கை என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு கட்சி யாருக்கு எப்போது எப்படி வாய்ப்பளிக்க முடியுமோ அந்த கால சூழல் கருதி அவங்க வாய்ப்பளிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது தலைமை தான் முடிவெடுக்கும்னு சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் தலைமை முடிவெடுக்கும் என்பதனை விட, விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு அமைப்பு இயக்கம் என்பதனை விட, அது அமைப்பு இயக்கம் தான், மாட்டுக்கிறது கிடையாது. ஆனா அமைப்பு இயக்கம் என்பதனை விட விடுதலை சிறுத்தை கட்சியில அண்ணன் திருமாவர்கள் தான் ஒரு மெயினான பிராண்டு. அவர் தான் பிராண்டு. அவரை மையப்படுத்தி தான் இங்க இருக்கிற அனைத்து தொண்டர்களுமே. அவர் ரோட்ல இறங்கி போனார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பேரணியாக மாறும். அவர் ஒரு மாநாடு போட்டு அழைக்கிறார் அப்படின்னா அவருடைய ஒற்றை முகத்திற்காக மட்டும்தான் இங்க இருக்கிற லட்சோபலட்ச சிறுத்தைகள் திரளுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டங்களிலுமே அண்ணன் திருமாவர்கள் இங்க இருக்கிற தொண்டர்களுக்கு உற்ற துணையாக இருந்திருக்கின்றார். சோ இங்க இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியுடைய ஒவ்வொரு தொண்டர்களுமே அண்ணன் திருமாவர்களை மட்டும்தான் தங்களுடைய குலசாமியாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுல மாற்றுகிறது கிடையவே கிடையாது. இங்க இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், அவங்களாம் தலைவர்கள் தான். அண்ணன் திருமாவர்கள் எல்லாத்தையுமே தலைவராக வரணும்ன்றதான் சொல்லியிருக்காரு. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மெயினான பிராண்டு
ஒற்றை முகம் அது யாருன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். இதுல மறுப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. மக்களே, அந்த மாதிரி கட்சியை அணுவா வளர்த்திருக்காருங்க. அவரு சாதாரண விஷயம் கிடையாது, அணுவா வளர்த்திருக்கிறாரு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? நான் மதுரை மாவட்டத்துல நிறைய விசிகாவுடைய நிர்வாகிகள்கிட்ட வந்து நான் பேசுவேன். வரலாறுகள் எல்லாமே வந்து அப்பக்கப்ப நிறைய பேசுவேன். அதுல ஒரு வரலாறு சொன்னாங்க. என்னன்னா, அலங்கானூர்ல கேட்டுக்கடை பகுதியில இருக்கிற சுவர்ல வந்து அண்ணன் திருமாவளவன் என்ன பண்ணாரு, முண்டாசை கட்டிக்கிட்டு, எப்படி நல்லா துணியை வச்சு முண்டாசு கட்டிக்கிட்டு, 90s காலகட்டத்துல முண்டாசு கட்டிக்கிட்டு, திருமாவளவன் அழைக்கின்றார் வாரீர் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்துக்காக அவருடைய பேரை அவரே எழுதுறாரு. எதுல எழுதுறாரு? கரிக்கோட்டையில எழுதுறாரு. கரிக்கோட்டையில திருமாவளவன் அழைக்கின்றார் வாரீர் அப்படின்னு போட்டு கரிக்கோட்டையில எழுதுறாராமா அவரு. அப்புறம் இன்னும் ஒரு சில நபர்கள்லாம் சேர்ந்து எழுதுறாங்க. அப்ப அது வழியா போற பொதுமக்கள் என்ன பண்றாங்கன்னா, எப்பா யாருப்பா பேசுறா அப்படின்னு கேட்டோன்னே, திருமாவளவன் பேசுறாரு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவரே அவருடைய பேரை வந்து சொல்றாரு. கரிக்கோட்டையில முண்டாசு கட்டி எழுதிக்கிட்டு திருமாவளவன் அழைக்கின்றார் எழுதிக்கிட்டு ஒரு மக்கள் கேட்டோடனே திருமாவளவன் அழைக்கிறாரு, திருமாவளவன் பேசுறாருங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு. சோ அந்த அளவுக்கு இந்த கட்சியை வந்து அணுவா வளர்த்திருப்பாரு. தன்னை பத்தி பேசுவதற்கு ஆளு கிடையாது. அந்த காலகட்டத்துல தன்னை பத்தி பேசுவதற்கு ஆளு கிடையாது. இன்னைக்கு கூட நிறைய சோசியல் மீடியா வந்துருச்சு. அவரை பேசுனா நமக்கு வந்து ஒரு வியூஸ் கிடைக்கும், அவரை பேசுனா நமக்கு வந்து ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில நபர்கள் பேசுறாங்க. ரீச்சுக்காக மட்டுமே பேசுறாங்க, உள்ளபடி அவருடைய கொள்கை சார்ந்து பேசல. நாளைக்கே நம்ம திருமாவளவன் திமுக ஆதரவுடன் போயிட்டாரு அப்படின்னா அவரை கழுவி ஊத்துவாங்க இங்க இருக்கிற சில யூடியூபர்ஸ் எல்லாமே. ஆனா இன்னைக்கு வந்து அவரை வந்து தன்னுடைய ரீச்சுக்காக பயன்படுத்துறாங்க சில நபர்கள். ஆனா அந்த காலகட்டங்கள்ல அவருடைய களப்பணிகளை பேசுவதற்கே ஆளு கிடையாது, அவரை பத்தி பேசுவதற்கே ஆளு கிடையாது. ஒரு போராட்டம் நடத்தி முடிக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே லெட்டர்ல வந்து எழுதி இந்த மாதிரி இந்த போராட்டம் நடத்தணும், இந்த தீர்மானங்கள் போட்டோம், நாங்க எங்க பொதுக்கூட்டத்துல இந்த தீர்மானங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே ஒண்ணு எழுதி என்ன பண்ணுவாங்கன்னா, பேப்பரை எழுதி ஒரு கவர்ல வச்சு ஒவ்வொரு பத்திரிகை ஆபீஸுக்கும் போய் கொடுத்துருவாங்களாமா. போய் கொடுத்துருவாங்க, செய்திகளை போடட்டும் அப்படின்னு சொல்லி. தந்தி ஆபீஸ் வாசலே வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகள் நின்றுருக்காங்க. தினமலர் ஆபீஸ்ல வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகள் நின்றுருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பத்திரிகையினுடைய வாசல்லையுமே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எங்களுடைய செய்தி நீங்க போற்ற மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கவரை வச்சு நின்றுருக்காங்க. சோ அந்த அளவுக்கு இந்த கட்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளர்த்தெடுத்திருக்கின்றார் அண்ணன் திருமாவர்கள். சோ அந்த காலகட்டங்கள்ல வந்து விசிகாவுடைய செய்தியவே போட மாட்டாங்க, என்னன்னா போட மாட்டாங்க. கடைசி பக்கத்துல கடைசி பத்தியில சின்ன மேட்டரா வந்து போடுவாங்க. சோ இந்த மாதிரி ரீச்சுகள் இல்லாத காலகட்டங்கள்லயே வந்து திருமாவளவன் அழைக்கிறாருப்பா, திருமாவளவன் பேச வந்துருங்க அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிய நபர் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். சோ அவர் உருவாக்கின கட்சி. அவர் வந்து ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்துல வந்து பல கிளிகள் வந்து இலைப்பாரிட்டு போகலாம். அந்த ஆலமரத்துல இருக்கிற பழங்களை சில கிளிகள் வந்து கொத்தி திண்டுட்டு வயிறா நிரம்பிட்டு போகலாம். ஆனா அந்த ஆலமரம் மட்டும்தான் மக்களுடைய அடையாளம். அந்த ஆலமரம் மட்டும்தான் மக்களுடைய அடையாளம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியை வளர்த்தெடுத்த நபர்கள் அண்ணன் திருமாவர்கள். சோ அதனால இன்னைக்கு வந்து யாரு வேணாலும் சொல்லிக்கலாம், விசிகாவில் வந்து அவருக்கு சீட்டு கொடுக்கல, இவரு சீட்டு கொடுக்கல அப்படின்ற மாதிரி நேர் எதிர் துருவங்களாக நிறுத்துவதற்காக அத்தனை ஊழை வேலைகளையும் பார்க்கலாம். ஆனா அண்ணன் திருமாவர்கள் மட்டும்தான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒற்றை பிராண்டு. இதை அழுத்தம் திருத்தமா சொல்லலாம். ஏங்க நானே பார்த்திருக்கேங்க, நான் பார்த்திருக்கேங்க. ஒரு நாள் வந்து மதுரை மாவட்டத்துல தெற்கு வாசல் பகுதியில ஒரு இஸ்லாமியருடைய நிகழ்ச்சிங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் திருமாவர்கள் வராரு. நாங்கெல்லாம் வந்து அவர் பின்னாடி கார்ல போயிருக்கோம். அவர் வராரு, வந்து என்ன பண்றாரு, ஸ்பீச் பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு அவர் வந்து மதுரை மாவட்டத்துல பப்பீஸ் ஹோட்டல் வந்து போறாப்ல. அங்க போறதுக்கு மணி எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 12. அப்ப 12 போனோடனே வந்து அவர் காதல ஒரு செய்தியை போடுறாங்க, இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு, நம்ம கட்சியுடைய மூத்த நிர்வாகி, பழைய ஆளுங்கண்ணே அப்படின்னு சொன்னோடனே, என்னப்பா சொல்றீங்க, இறந்து எத்தனை நாள் ஆச்சு? இந்த மாதிரினே ஒரு 3 நாள் ஆச்சுனே. அப்படியா, வாங்கப்பா போவோம் சொல்லி 12:30 மணிக்கு கார் எடுத்துட்டு மறுபடியும் போனாரு. எங்க விருதுநகர் போனாப்புல. நாங்க அவருக்கு பின்னாடி மறுபடியும் கார்லயே போனோம். இந்த மனுஷன் தூங்குவாரா தூங்க மாட்டாரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போனோம். சோ அந்த வீட்டுக்கு போய் கேத வீட்டுல போய் விசாரிச்சுட்டு நலம் விசாரிச்சுட்டு மறுபடியும் பப்பீஸ் ஹோட்டலுக்கு வர்றதுக்கு மணி 2:45. அப்படியே அந்த ஹோட்டலுடைய வாசல் படிக்கட்டுல ஏறுறாரு. எங்கெல்லாம் சொல்லிட்டாரு, எப்பா போய் தூங்குங்கப்பா எல்லாரும், சரிங்களா, நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னேன். 2:45 உள்ள போய் தூங்கினார் மனுஷன். அடுத்த நாள் காலையில பிளைட்டுக்கு வந்து ஒரு 7 மணிக்கு பப்பீஸ் ஹோட்டலுக்கு கிளம்புனாரு. இப்ப இந்த மாதிரி தன்னுடைய இந்த கட்சியை வந்து அணுவா வளர்த்தெடுத்ததுல அண்ணன் திருமாவளுடைய பங்களிப்பு தான் மிக மிக முக்கியமான ஒண்ணுங்க. இன்னைக்கு அத்தனை நிர்வாகிகள் இருக்கலாங்க, அத்தனை தொண்டர்கள் இருக்கலாங்க. ஆனா விசிகாவுடைய ஒற்றை முகம் என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான். இதுல மாற்று கருத்து இருக்கவே முடியாது. விசிகாவது ஒரு அமைப்பு இயக்கம் தான், மாற்று கருத்து கிடையாது. எல்லாரும் சேர்ந்ததா ஒரு இயக்கம், மாற்று கருத்து கிடையாது. ஆனா யாரு பிராண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல,
யாரு பிராண்டுன்னு இருக்குல்ல, அந்த பிராண்டு அண்ணன் திருமாவர்கள் இந்த கட்சியில. சரிங்களா? சோ இது வந்து பல பேருக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இவ்வளவு தரவுல சொல்லியிருக்கேன். சோ விசிகாவுடைய ஒற்றை முகம் அண்ணன் திருமாவர்கள் மட்டும்தான். இரண்டாவது, நான் சொன்ன மாதிரி ஆளு சாணாசோடைய இந்த கருத்து என்பது, இந்த அறிக்கை என்பது வரவேற்க வேண்டிய ஒரு அறிக்கை. பல குள்ள நரிகளுக்கு வந்து பதிலளித்துள்ளார் ஆளு சாணாஸ் அவர்கள். உள்ளபடியே அவருக்கும் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, விடுதலை சிறுத்தை கட்சி வந்து 8 தொகுதியிலும் வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பதற்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சி அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.